Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அந்த அடி ஒரு சில பேருக்கு எழுந்திருக்க முடியாமல் போயிடும். இந்த அடி உழக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6/3/2026 20/5/2026 வரையிலும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை இல்லை. குருவுடைய பார்வை குரு மிதுனத்தில் இருந்துக்கிட்டு கடகத்துக்கு வர்றது 20 மேலே வராரு. அப்போ அவர் மீனத்தில் உள்ள சனி பகவானை பார்ப்பார். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கிறது, அதே போல் புதுசாக தொடங்குறது, இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறேன் அது தொடங்குறேன், இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைச்சிக்கிறது நல்லது. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சாரிக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். ஃபைன் டைம் சக்ரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். வணக்கம் சார். இப்போது சனி பயிற்சி வரப்போகுது. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருமே நம்மளுக்கு வரப்போகிற சனி பயிற்சி எப்படிலாம் நம்மளை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி அமையும், எதில் அவங்க கவனமாக இருக்கணும், எந்த சாமியை அவங்க இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார். ஒரு ராசியாக போயிடலாமா சார்? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடிமா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே பயப்படக்கூடிய கிரகங்கள், சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள். அதில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. இதில் மெல்ல செல்லும் கிரகங்களில் ஃபஸ்ட்டு வரவர் நம்மளுடைய சனி பகவான். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி, சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது குரு, 1 வருஷம் ஆகும், சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். அப்போ இவங்க எல்லாமே ஸ்லோவாக மூவ் பண்ணுற பிளானெட்டு. அடுத்தது வேகமாக செல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அப்போ நம்ம பலன் சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஒருத்தவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், கோல்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், அப்போ சொல்லும்பொழுது சந்திரன்லேருந்து சனி எங்கே இருக்கிறாரு அதை வச்சு தான் பலன் சொல்லுவோம். அப்போ சனி பகவான் இப்போ இருக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர் 1. அவர் கும்பராசியில் இருக்கார். அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி. இதில் திருக்கணிதம்னு ஒன்று இருக்குது, வாக்கியம்னு ஒன்று இருக்குது, எஃபிமெரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம், இது ஜோதிட சாஸ்திரம் வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது. நாம் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணுறது திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலில் என்ன பண்ணுறாங்களோ அந்த நியம நிஷ்டை ஆகமப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுபடி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026 காலையில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து மீன ராசி போகிறாரு. இப்போ காலையில் சற்றேறக்குறைய 8:16 அப்போ சனி பெயர்ச்சி. இது சனி பகவான் சொந்த இடமான கும்பம் ஆட்சி பெற்ற வீடானதுலேருந்து மீனராசிக்கு குருவோடைய வீட்டுக்கு போகிறார். இதை தான் நம்ம டிரான்சிட் சொல்கிறோம். அப்போ இந்த டிரான்சிட் சொல்லும்பொழுது சனி பகவானை பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர். இதில் அள்ளி கொடுக்கறது யாருக்கு, கிள்ளி கொடுக்கறது யாருக்கு, பிரச்சனை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இப்போ இவர் போகிறது கும்பராசிலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. மீனத்துக்கு போகும்பொழுது மீனத்துக்கு ஜென்மத்தில் சனி, அது 2.5 வருஷம். இது எத்தனை நாள் வரல இருக்கும்? 24/4/2028 வரையிலும் மீனராசிக்கு. மீனராசிக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ராசி அப்படின்றது கும்பராசி, அதுக்கு விரயச்சனி. அதுக்கு முந்தின ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷராசி. அப்போ மேஷம், மீனம், கும்பம், இவங்க 3 பேருக்கும் 7.5 தொடர்பு இருக்கா? 7.5 தொடர்பு இருக்கு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அஷ்டமத்தில் சனி. அஷ்டமம்னாக்க ராசியிலேருந்து, நம்ம பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது, அஷ்டமத்து சனி. அப்படி வர்றது சிம்ம ராசிக்கு வராரு. சிம்மத்திலேருந்து 8ஆம் வீடுன்றது மீனம், அவங்களுக்கு அஷ்டமத்து சனி. இவங்களும் 6/3/2026
24/4/2028 வரலும் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரமம். அஷ்டமம்னா 8, அதில் பாதி அர்த்தாசிரமம். அர்த்தாசிரமம் அப்படின்றது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு யாருக்கு வராங்க அப்படின்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு வராங்க. கடந்த காலகட்டங்கள்லேயே தனுர் ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிச்சு. அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுங்காட்டில் 2.5 வருஷம் ஓடி போய் அடுத்தது அர்த்தாசிரம சனி. அப்போ இந்த ராசிக்காரங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்தது அவர் மட்டும் பலன் தருவாரா இல்லை இருக்கின்ற கிரகங்களும் பலன் தருவாங்களா அப்படிங்கும்போது சனி பார்த்த இடத்த பாழ் பண்ணுவார், குரு பார்த்த இடத்த மேலே எழுப்பி கொடுப்பார். அப்போ சனி பகவான் நின்ற இடம் மீனராசிக்கு. மீனராசிக்கு உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரும், பொருளாதார ரீதியான தொந்தரவு வரும், டிப்ரெஷன் வரும், அடிக்கடி செலவுகள் வந்துட்டு இருக்கும், வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் வரும். சரி, அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னாக்க 2.5 வருஷம் இருக்கும். ஆனால் குரு பார்க்கும்பொழுது குரு மாறுறது, குரு இப்போ மிதுனத்தில் இருக்காரு, மிதுனத்தில் இருந்து அவர் கர்க்கடகத்துக்கு வர்றது 20 மே 2026. அங்கே குரு உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்கும்பொழுது அந்த ஜென்ம சனியுடைய ஆதிக்கத்தை குறைப்பார். அப்படின்னா என்ன? பொன் வைக்கிற இடத்துல பூ வைப்பார், பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை குறைப்பார். அவரு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கிறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் குறையும் குரு டிரான்சிட். அடுத்தது ராகு இருக்காரு. ராகு எங்கே இருக்காரு அப்படின்னா கும்பத்தில் இருக்காரு. கும்பத்தில் இருக்கிறவர் மாறப்போகிற இடம் அப்படின்றது மகரத்துக்கு. எல்லா கிரகங்களும் வலவேட்டில் போகும், ராகு கேது மட்டும் இடவேட்டில் போகும். அப்போ லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடிய ராகு வரக்கூடிய நவம்பரில் மாறுறாரு. அப்போ குரு பார்க்கும்போது பிரச்சனைகளுடைய வீரியம் குறையும். நேராக அடிக்கிறதுக்கும் கை மேலே வச்சு தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுக்கும் குருவும் சனியும். அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை உண்டு, 7ஆம் பார்வை உண்டு, 10ஆம் பார்வை உண்டு. அவர் நின்னிடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபத்தை பார்ப்பார். ரிஷபத்தை பார்க்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று சுக்கிரன் அவருக்கு நட்பு, அதனால் பெரிய அளவுக்கு கொடுக்காம சின்ன அளவுக்கு தொந்தரவுகளை கொடுப்பாரு. சரி, அதுக்கு அடுத்தது சப்தம பார்வை கன்னி. கன்னின்றது புதனுடைய வீடு. புதனும் சனியும் எப்பொழுதுமே நட்பு வீடு. அப்போ இந்த காலகட்டங்களில் கெடுக்கிறது குறைவாக கெடுப்பார், பெரிய அடியில் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அடைவு கொடுப்பார். அப்போ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது அவருடைய 10ஆம் பார்வையா அவருடைய வீட்டோட ஓனரான குருவோடைய இன்னொரு வீடான தனுரை பார்க்குறாரு. அப்போ இருக்கிறது குருவோட வீட்டில், பார்க்கறதும் குருவோட வீட்டில் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பார். எது ரீதியாக பிரச்சனைகள் கொடுப்பார்? தொழில் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஏற்றமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லெசன் கொடுப்பார். இப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்குமா அனுபவம் கொடுப்பார். அனுபவத்து மூலியமாக ஒன்றையும் முன்னேற்றத்தை கொடுப்பார். நம்ம என்ன நினைப்போம்? தேர் வேகமாக ஓடுது. தேர் வேகமாக ஓடுறதுக்கு எதுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க? தேருடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்றது கிடையாது. தேர் கவுந்துராமல் இருக்கிறதுக்கு, வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக முட்டுக்கட்டை. அப்போ அவர் இது மாதிரி கொடுக்கும்பொழுது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வரும் முன்னாடி காத்துக்கிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் இருக்குமா? எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இந்த 3 பார்வை இவர் 4ஆம் இடம். இந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். கும்ப ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, அதுக்கு அடுத்தது தனுர் ராசிக்காரங்க. இந்த 5 ராசிக்காரங்களும் இந்த சனி பெயர்ச்சி அன்று பரிகாரங்கள் செய்யணும். என்ன பரிகாரம் அப்படின்றது எளிய பரிகாரத்தை சொல்லுவோம். சிம்பிளாக இந்த யாருக்கு ப்ராப்ளமோ, இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், சாரிம்மா அப்படின்றேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் தட்ஸ் ஓகே, இது ஹியூமன். அதே ப்ராப்ளம் கொடுக்குற சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறது. அவர் என்ன பண்ணுவார்? எப்பா சரணாகதி அடைஞ்சிட்டான். ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 விநாயகரி ஜலத்தில் வச்சு பார்த்தவர் சனீஸ்வர பகவான். சத்தியத்துக்கு, தர்மத்துக்கு, நேர்மைக்கு கட்டுப்பட்ட சனீஸ்வர பகவானே. அப்படிப்பட்ட நம்மளை போல சாதாரணமானவங்கள விட்டுருவாரா? கண்டிப்பா இல்லை. அப்போ தண்டனை கொடுக்கறதுக்கு வீட்டிலேயே எளிய மந்திரம், ஓம் காகத் துவஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இது சனி பகவானுடைய காயத்ரி. மிக மிக குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்பு. எது வரையிலும் 6/3/2026 24/4/2028 வரலும் டெய்லியே 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தால் போதும். அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும்
நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு காலையில் சனிக்கிழமையில் ஃபஸ்ட்டு ஹோரை அப்படின்றது சனி ஹோரை 6 to 7 ஒரு எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். 2வது எளிய பரிகாரம். 3வது எளிய பரிகாரம் அந்தந்த மாதத்தில் 6/3/2028 24/4/2028 வரையிலும் உள்ள காலகட்டங்களில் மாத கடைசியில் வர சனிக்கிழமையில் 1 எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் இதை 2 பண்ணி வாய் வார்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். நம்ம எல்லாரும் இந்த ஒரு ஜான் உடம்புக்கு தான் 7 ஜானும் பாடுபடுது. அப்போ அந்த வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அப்போ அந்த அன்னம் அவருக்கு பிடிச்சது எள் சாதம் தயிர் சாதம் இதை நிவேதனம் பண்ணணும். இது 3வது பரிகாரம். அடுத்தது 4வது பரிகாரம். சனியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கையுறை வாங்கி கொடுக்கறது, தோல் செருப்பு வாங்கி கொடுக்கறது, அதே போல் அது இரும்பு இது வாங்கி கொடுக்கறது, க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணினோம்னாக்க இன்னும் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். ஏன்னா களத்தில் இறங்கி செய்கிறவங்க அந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு செய்யும்பொழுது நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு புக்கு நோட்டு, அதோடு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இரும்புக்கு தான் அதிபதி சனி பகவான். அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸு, புக்கு, நோட்டு, முடிஞ்சால் அந்த ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நம்ம படிப்பு செலவுக்கு இந்த குழந்தை எத்தனாவதுலேருந்து படிக்கிறவர்களும் நான் வருஷாந்திரம் ஃபீஸை கட்டுறேன் அப்படிங்கும்போது இந்த சனியினால் பாதிப்பு ஏற்படக்கூடியதை தன்மை குறையும். இப்போ ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். உடல் நலத்தில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை மாதிரி தான தர்மம் பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்த்தும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்தை காக்குமா? குடும்பத்தை காக்கும். அப்போ அந்த விரயத்துக்கு பதில் இந்த சின்ன விரயமாக போகும். அதே போல் இந்த கோயிலில் உள்ள அந்தணர்கள், சிவாச்சாரியார்கள் இவங்களுக்கு எல்லாம் கொடை வாங்கி கொடுக்கறது, வயது முதிர்ந்து இருக்காங்கல்ல இந்த அனாதை ஆசிரமம்னு சொல்கிறோம்ல, அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்குலாம் இரும்பு தடி, கை ஊன்றதுக்கு இரும்பு தடி, அதே போல் இந்த வாக்கிங் இது பண்ணுவாங்கல்ல, அதை மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் நமக்கு அவங்க வாழ்த்தும் போது யார் வாங்கி கொடுத்தது, யாரோ ஒரு புண்ணியம் வாங்கி கொடுத்தாம்பாங்க, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அவர் சனி கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லேருந்து கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக தப்பில்லாமா? கண்டிப்பாக. அடுத்ததாக இருக்கிற ராசி 3வது ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதுனம் அப்படின்னாலே அதிபதி புத பகவான். எப்பொழுதுமே புதனுக்கும் சனிக்கும் நட்பு. புதனை பொறுத்தளவுக்கு அனலைசிங் கிரகம் அப்படின்னு பேர். அனலைசிங் கிரகம் அப்படின்னாக்க நம்மளாம் 2026 பற்றி சிந்திக்கிறோம்னாக்க இந்த மிதுன ராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு 2032 எப்படி இருப்போம் அப்படின்ட்டு. இந்த புதனை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியவங்க. பிகாம், எம்காம், சிஏ, ஏசிஎஸ், ஐசிடபிள்யூஏ இதே மாதிரி கணக்கு பட்டயம் படிக்கக்கூடியவங்களுடைய தொடர்பும் அந்த மிதுனத்துக்கு புதனுக்கு தொடர்பு உண்டு. அதே போல் 10ஆம் இடத்தில் ஒரு பாப கிரகமாவது இருக்கணும். மிதுனத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்றது மீனம். 10ஆம் இடத்தில் ஒரு பாப கிரகமாக இருக்கணும். அப்போ பாப கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அனுகூலமாக இருக்குமா? அனுகூலமாக இருக்கும். ஆனால் அவர் குருவோடைய நட்சத்திரத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனாலையும் அவர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பாரு, பார்க்கறதையும் பாழ் பண்ணுவார். அப்போ தொழிலில் ஒரு ஷேக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேக் அப்படின்னாக்க திடீர்னு ஒரு அடி விழும். அந்த அடி ஒரு சில பேருக்கு எழுந்திரிக்க முடியாமல் போயிடும். இந்த அடி உழக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6/3/2026 20/5/2026 வரையிலும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவுடைய பார்வை இல்லை. குருவுடைய பார்வை குரு மிதுனத்தில் இருந்துக்கிட்டு கடகத்துக்கு வர்றது 20 மேலே வராரு. அப்போ அவர் மீனத்தில் உள்ள சனி பகவானை பார்ப்பார். அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கிறது, அதே போல் புதுசாக தொடங்குறது, இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறேன் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைச்சிக்கிறது நல்லது. அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எழுதக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதோட 1க்கு 10 ட்ரிப்பு எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துக்கு உழுது மிதுனத்துக்கு. 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம். மிதுன ராசி என்பவர்களுக்கு தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியாக இருக்கிறதே அது கொஞ்ச நேரம் தான். சரி தூங்குவோம், நீ முழிச்சிருந்தாதான் எல்லாம் ஞாபகம் வருதுன்னு.
அடுத்தது தூக்கம் கெடுறதுனால உடல் நலம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பொருளாதாரம் நல்லா இருக்கும், வருமானம் வந்துடும், அலையல் அதிகமாக இருக்கும், அதே போல் இது உடம்பும் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி என்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். மாத்ருன்னா அம்மா. இந்த மிதுன ராசியை சேர்ந்த அவங்களுடைய தாய்க்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனடியாக குடும்ப டாக்டரை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அது பெரிய அளவுக்கு கண்டங்களை கொண்டு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா, உண்டாகும். சரி, அடுத்தது அவருடைய பார்வை 10ஆம் பார்வை. மிதுனத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்றது தனுர். 7ஆம் இடம் அப்படின்றது நமக்கு ஜோதிட சாஸ்திரப்படி லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இங்கே அப்படி இருக்குது. சனி பகவான் சேர்த்து பார்க்கும்போது லைஃப் பார்ட்னரில் கணவன் மனைவிக்குள்ளார அவங்க அறம்னா இவங்க குரம்பாங்க, இவங்க குரம்னா அவங்க குதிரம்பாங்க. இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. மிதுன ராசியை சேர்ந்த அது ஆணாக இருக்கட்டும், அது பெண்ணாக இருக்கட்டும், விட்டு கொடுத்தோம்னா பிரச்சனையிலேருந்து தப்பலாம், இல்லை பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே புதுசு பேசுவாங்க. நாளைக்கு அம்பானி ஆகிடலாம், அதானி ஆகிடலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, இவங்க மாட்டிக்கிட்டுருவாங்க. அப்போ மிதுன ராசி என்பவர்கள் தொழில் பார்ட்னர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பெருங்கொண்டம் முதலீடு போடாமல் மூளையை மூலதனமாக வச்சுக்கிட்டு செய்கிற தொழில் பண்ணினோம்னா சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ இதுலேருந்து தப்பிக்கணுமே, இதுக்கு என்ன பரிகாரம்? எளிய பரிகாரம் இருக்குது. நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர். நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விஸ்வரூப ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருக்கு 6/3/2026 24/4/2028 ஒரு முறை அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தணும் ஒன்று. அதே போல் ஆஞ்சநேயரோட மனம் குளிரணும் அப்படின்னு சொன்னால் வெண்ணெய் வாங்கி சாத்தணும். இது ரெண்டும் இந்த 2.5 வருஷ காலகட்டங்களில் செய்யணும். இதை தவிர இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி மாரில் சாத்திட்டு அந்த வெண்ணெயை சாப்பிடணும். 2. அடுத்தது 3. இந்த நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, காயத்ரி, சனி பகவானோட காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை 6/3/2026 24/4/2028 வரலும் டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை தன்மை குறையும். அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் 85%.